ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரன் அகாடமி. இந்த வீடியோ பதில் நம்ம என்ன தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைம் அண்ட் ஒர்க். ஓகேங்களா? ஸோ நம்ம டாபிக் வைஸ் மேக்ஸ் வீடியோ கிளாஸ் நம்ம வந்து போட்டிருக்கோம். அதில் வந்து முதல் கட்டமாக வந்து எல்சிஎம் அண்ட் எஸ்சிஎஃப் டாப்பிக்கை நம்ம முடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டைம் அண்ட் ஒர்க்லேருந்து இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு 4 பார்ட்டு கிட்ட வந்து போட்டிருக்கோம். ஓகேவா? இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்க நினைக்கிறீங்க, டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டில் போயிட்டு அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதேமாதிரி நம்மளுடைய டெலகிராம் சேனலில் ஆட் ஆன் நினைச்சிங்க அப்படின்னா, அதுக்குண்டான லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். விருப்பம் இருக்கவங்க பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பார்ட் 5. ஓகேவா? ஸோ நம்ம இருக்கக்கூடிய இந்த டைம் அண்ட் ஒர்க்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஞ்சம் வந்து பார்த்தோன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு வந்து கஷ்டமான ஒரு பார்ட் எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த பார்ட்ட நம்ம வந்து சொல்லலாம். ஓகேங்களா? ஏன்னா, மற்ற பார்ட் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஒரு யூனிக்கான ஒரு ஐடென்டிட்டி இருக்கும். ஓகே. பட் ஆனால் இதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 7 சம்ஸ் கிட்ட குடுத்துருக்கேன். இந்த 7மே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த அருண் ஐஸ்கிரீம் விளம்பரம் வந்து பார்த்தீங்கன்னா வரும் பார்த்தீங்களா? ஒவ்வொன்னும் ஒவ்வொரு டைப்புடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு விளம்பரப்படுத்துவாங்க. ஓகே. அருண் ஐஸ்கிரீம் ஃபேமிலி ஒவ்வொன்னும் ஒவ்வொரு டைப்புடான்ற மாரி, ஆக்சுவலா இந்த பார்ட்டுமே அந்த மாரியான ஒரு பார்ட்டு தான். ஒவ்வொன்னுமே ஒவ்வொரு ரகம். சரிங்களா? அந்த மாரி தான் இருக்கும். ஆனா கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க அப்படின்னா, ஈஸியா வந்து புரிஞ்சுக்கலாம். ஏன்னா, இதில பார்க்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ஃபார்முலா வச்சுலாம் வந்து டைம் அண்ட் ஒர்க்ல வந்து பார்த்துருக்க மாட்டோம். ஓகேவா? இது எல்லாமே வாழ்வியல் கணக்கு அப்படின்றதுனால, கொஞ்சம் நமக்கு வந்து புரியறதுக்கு, நம்ம லைஃபோட ஒன்றிணைஞ்சு பார்த்தா தான் இந்த கணக்கு எல்லாமே வந்து புரியும். ஓகேவா? ஸோ இந்த பார்ட்டு கொஞ்சம் கூடுதலா கவனம் எடுத்து படிங்க. கவனிங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா வந்து புரியும். சரிங்களா? ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பார்ட் 4க்கு உண்டான ஹோம்வொர்க் சம் வந்து ஒரு 4 குடுத்திருந்தேன். ஸோ அதுக்கு உண்டான ஆன்ஸர் வந்து பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு கொஸ்டினுக்கு உண்டான ஆன்ஸர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்ஸர் ஆப்ஷன் பி 27. ஓகே. 20 நாட்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 2வது கொஸ்டினுக்கான ஆன்ஸர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்ஸர் ஆப்ஷன் பி 25 நாட்கள். அடுத்தது 3வது கொஸ்டினுக்கான ஆன்ஸர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்ஸர் ஆப்ஷன் பி 48 நாட்கள். அடுத்தது ஃபைனல் கொஸ்டினுக்கான ஆன்ஸர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்ஸர் ஆப்ஷன் சிப்பா 10 நாட்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட் 5க்கு உண்டான ஒவ்வொரு கணக்கும் ஆன்ஸர் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏ மற்றும் பி இணைந்து ஒரு வேலையை 30 நாட்களில் செய்வர். 20 நாட்கள் இருவரும் இணைந்து வேலை செய்த பின்பு பி வேலையிலிருந்து விலகிவிட்டார். மீதமுள்ள வேலையை ஏ மட்டும் 20 நாட்கள் செய்தார் எனில், முழு வேலையை ஏ மட்டும் செய்து முடிக்க எடுத்துக்கொள்ளும் நாட்கள். ஓகேவா? ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏ ஓகேவா? ஸோ ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை செய்றாங்க. ஓகேவா? ஸோ என்னது? ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை என்ன பண்றாங்க அப்படின்னா, 30 டேஸ்ல முடிச்சுடுறாங்கப்பா. எவ்வளோ? 30 நாள்ல அந்த வேலையை முடிச்சுடுறாங்க. ஓகேவா? ஆனா என்ன ஆச்சுன்னா, ஏதாவது ஒரு காரணத்தினால 2 பேரும் சேர்ந்து 20 நாள் தான் அந்த வேலையை செய்ய முடியுது. அது 2 பேரும் சேர்ந்து 20 நாள் தான் அந்த வேலையை செய்ய முடியுது. ஓகே. அப்ப பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு? நல்லா கவனிச்சுக்கோங்க. கணக்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னும் 2 ஸ்டெப்ல ஆன்ஸர். பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் 10 டேஸ் இருக்கு. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏவும், பியும் சேர்ந்து ஒரு வேலைய 30 நாள்ல செய்வாங்க. 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா, அந்த வேலை 30 நாள்ல முடிஞ்சிருமாமா. ஆனா என்ன பண்றாங்க? 20 நாள் தான் 2 பேரும் சேர்ந்து செய்றாங்க. அதுக்கப்புறம் அப்போ 20 நாள் அப்ப ஏவும், பியும் சேர்ந்து செஞ்சா இன்னும் எத்தன நாள்ல அந்த வேலை முடிஞ்சிரும்? 10 டேஸ். இத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அதுவரைக்கும் பாருங்க. அடுத்து பாருங்க. பி வேலையிலிருந்து விலகிவிட்டார். ஓகேவா? ஸோ அப்ப ஏ, பில யாரு கேன்சல் ஆகுறாங்க? பி வந்து கேன்சல் ஆயிறாரு. அப்ப மீதி என்ன பண்றாரு? ஏ மட்டும் 20 நாட்களில் செய்து முடிக்கிறார். அப்போ ஏ ஒன்லி 20 டேஸ். புரியுதுங்களா? ஸோ இதான்பா வந்து கணக்குடைய குழுவே. இத தெரிஞ்சுட்டுனா கணக்கு போட்டுடலாம். என்ன சொல்றாங்க? ஏவும், பியும் சேர்ந்து 10 டேஸ்ல செய்யக்கூடிய வேலைய, ஏ மட்டும் என்ன பண்றாரு? 20 டேஸ் ஆகுது முடிக்கிறதுக்கு. புரியுதுங்களா? ஸோ அப்படின்னும்போது, முழு வேலையை ஏ மட்டும் செய்றார் அப்படின்னும்போது எடுத்துக்கொள்ளும் நாட்கள். இப்ப நம்ம நார்மலா சிம்பிளான கொஸ்டின் தான் அது. எப்படின்னா, இப்ப நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு வேலைய விடுறதுக்கு நம்ம 2 பேர விடுறோம். இப்ப நீங்க இந்த வீட்ட வந்து நீங்க 2 பேரும் சேர்ந்து கட்டுங்க, அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகேவா? அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, 2 பேரும் சேர்ந்து அந்த வேலைய வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செய்ய ஆரம்பிக்கும்போது, திடீர்னு வந்து அந்த 2 பேர்ல ஒருத்தர் வந்து காணாம போயிடுறாரு. ஓகேவா? ஸோ அப்ப அந்த முதல்ல என்ன பண்ணாரு அடுத்த வாட்டி? அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மீதி வேலைய வந்து அந்த 2 பேர்ல ஒருத்தர் மட்டும் மாங்கு மாங்குன்னு செஞ்சு முடிக்கிறார். ஓகேவா? இப்ப அடுத்த வாட்டி அந்த முதலாளி வந்து வேலை தரும்போது என்ன பண்ணுவாரு? 2 பேரும் கூப்பிடுவாரா? "என்னடி நீ போன வாட்டியே வந்து பார்த்தீங்கன்னா, டிம்மி குடுத்துட்டு போயிட்டல்ல. ஸோ உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை கிடையாது. ஓடி போ. எப்பா நீ வந்து அவன் ஓடி போனாலும் நீ இந்த வேலைய செஞ்சல்ல. இந்தா இந்த கான்ட்ராக்ட் வந்து ஃபுல்லா நீ மட்டுமே செய்ப்பா" அப்படின்னு சொல்லி குடுக்குறாரு. ஸோ அப்ப அப்படின்னும்போது, அப்ப அந்த வேலைய குடுத்த ஓனருக்கு ஒரு டவுட் வரும்.
2 பேரும் சேர்ந்து செஞ்சா 30 நாள்ல செய்வாங்கன்னு தெரியும். இப்போ இவன் மட்டும் விட்டா எத்தன நாள்ல செய்வான்? அப்ப அந்த கூலி குடுக்கறதுக்காக கவுண்ட் பண்ணோம்ல. ஸோ அப்போ அந்த இடத்துல அந்த ஓனருக்கு இந்த கணக்கு தேவைப்படலாம். ஓகேவா? நாளைக்கு நீங்க கூட வந்து அந்த மாரி வந்து ஒரு வேலைக்கு போயிட்டு, ஒரு சொந்த வீடு கட்டலாம். ஸோ அப்ப அந்த மாரி வந்து ஏதாவது ஒரு ரூம நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, கான்ட்ராக்ட் விடும்போது 2 பேர்ல ஒருத்தன் ஓடிட்டான் அப்டின்னா, அடுத்த வேலைய வந்து நீங்க ஒருத்தர்கிட்ட தரும்போது, அப்ப இந்த கணக்கு யூஸ் ஆகும். அப்ப இந்த வாத்தியார பத்தி நீங்க யோசிச்சு பார்ப்பீங்க. சரியா? ஸோ யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சொந்த வீடு கட்டுவீங்கன்றத ஒரு லைக் போடுங்க. வேலை வாங்கிட்ட பிறகு, "சார் நான் சொந்த வீடு கண்டிப்பா கட்டணும் சார். இதுக்காக நான் கட்டணும் சார்." அப்படின்றவங்கலாம் அந்த வெறியோட இருக்கவங்க கண்டிப்பா லைக் போட்டுட்டு எப்ப அந்த வீடு கட்ட போறீங்க? உங்களுடைய இலக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா, கமெண்ட்ல சொல்லுங்க. சரி ஆன்ஸரோட சொல்லணும். வெறும் வந்து பார்த்தீங்கன்னா, இத மட்டும் கமெண்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்ஸர் வச்சிருக்கேன். அதுக்கு நீங்க ஆன்ஸர் பண்ற மாரி இருக்கும். ஓகேவா? ஸோ அப்ப ஏ மட்டும் செய்து முடிக்க எடுத்துக்கொள்ளும் நாட்கள். ஓகேவா? ஸோ அப்ப கணக்கே முடிஞ்சு போச்சுப்பா. அப்ப பாருங்க ஏவும், பியும் சேர்ந்து 10 டேஸ்ல முடிக்கக்கூடிய வேலைய ஏ மட்டும் 20 டேஸ்ல முடிக்கிறார். அப்போ ஏவும், பியும் 30 டேஸ் முடிக்கக்கூடிய வேலை. ஏன்னா ஏவும், பியும் சேர்ந்தா 30 டேஸ் அந்த வேலையே முடிஞ்சிடும். அப்போ ஏ எத்தன நாள்ல செய்வாரு? ஓகேவா? இது நார்மல் லாஜிக் கணக்கு தான். இப்ப ஏவும், பியும் சேர்ந்து 10 டேஸ்ல செய்யக்கூடிய வேலைய ஏ 20 டேஸ் செய்றாரு. அப்ப ஏவும், பியும் சேர்ந்து 20 டேஸ் செய்யக்கூடிய வேலைய எத்தன நாள் செய்வாரு? அப்படியே டபுள் ஆகணுமா? 10, 20 டபுள் ஆகுது. அப்ப 20, 40 ஆகும். அப்ப ஏவும், பியும் சேர்ந்து 30 டேஸ் செய்யக்கூடிய எத்தன நாள் ஆகும்? 60 டேஸ். அவ்வளவுதான் கணக்கே முடிஞ்சு போச்சு. அப்ப ஆன்ஸர் 30 டேஸ். சாரி 60 டேஸ். எப்படி சொன்னேன்? நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏவும், பியும் சேர்ந்தா அந்த வேலை எத்தன நாள்ல முடியும்? 30 நாள்ல முடியும். அப்ப ஏவும், பியும் சேர்ந்து 10 நாள் செய்யக்கூடிய வேலைய 20 நாள்ல செய்றாரு ஏ. 20 நாள் செய்யக்கூடிய வேலைய 40 நாள் செய்றாரு. அப்ப 30 நாள் ஏவும், பியும் சேர்ந்தாங்கன்னா, அந்த வேலையே முடிஞ்சிடும். அப்போ 60 நாள் ஏ மட்டும் செஞ்சாலும் அந்த வேலை முடிஞ்சிரும். ஓகே. அப்ப ஆன்ஸர் ஆப்ஷன் டி. அவ்வளோதான்பா. இத நம்ம எந்த கூட்டல், கழித்தல்லாம் போடல. சும்மா அந்த லாஜிக்க மட்டும் வச்சு கணக்கு போட்டோம். ஓகேவா? அவ்வளோதான். அடுத்து 2வது கணக்கு பாருங்க. ஏ என்பவர் ஒரு வேலையை 15 நாட்களிலும், பி என்பவர் அதே வேலையை 20 நாட்களிலும் செய்து முடிக்க இயலும். இருவரும் சேர்ந்து அதே வேலையை 4 நாட்கள் செய்த பின் மீதம் இருக்கும் வேலையின் அளவு என்ன? ஓகேவா? ஸோ இதுவும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். என்ன பண்ணேன்னா, ஏ, பி 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலைய செய்றாங்க. ஓகேவா? ஸோ ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, ஏ வந்து அந்த வேலைய வந்து 15 டேஸ்ல முடிக்கிறாரு. இதுவே பி மட்டும் அந்த வேலை செய்றாரு அப்படின்னா, 20 டேஸ்ல முடிப்பார். இப்ப என்ன பண்றாங்கன்னா, ஏவும், பியும் சேர்ந்து 4 டேஸ் மட்டும் ஒர்க் பண்றாங்க. என்னது? 4 டேஸ் மட்டும் ஒர்க் பண்றாங்க. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ பார்ட் ஒர்க் இருக்குன்னு கேட்குறாங்க. இன்னும் முடிக்க வேண்டிய அளவு என்ன? அப்படின்றது தான் கேட்கக்கூடிய கேள்வி. சரியா? ஸோ அப்ப அப்படின்னும்போது, ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஏவும், பியும் சேர்ந்தாங்கன்னா எத்தன நாள்ல முடிப்பாங்க? அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது ஏன்னா ஏ தனியா தெரியும், பி தனியா தெரியும். ஆனா நமக்கு என்ன தேவை? ஏவும், பியும் சேர்ந்து மொத்தமா அந்த வேலைய முடித்து எத்தன நாள் ஆகும்? அப்படின்றத கண்டுபிடிச்சு, அதுல 4 நாள நம்ம வந்து வகுத்தோம் அப்படின்னா, மீதி எவ்வளோ நாள் வேலை செய்யணும் அப்படின்ற அந்த அளவு நமக்கு தெரிஞ்சிரும். ஓகேவா? ஸோ அப்ப என்ன பண்ணலாம்? எப்படி போடுவோம்? ஏ ஒரு வேலைனா, ஒரு வேலை 1/15. பினா 1/20 இதானே போடுவோம். ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? 2 பேரும் சேர்ந்து செஞ்சோம்னா டைப் 1 மாடல். ஓகேவா? அப்ப கிராஸ் மல்டி பண்ணோம் அப்படின்னா 35/15 × 20 கரெக்ட்டா தானப்பா? 20 20, 5 5, 5 20 35 அதான் போட்டிருக்கேன். இப்ப அடிக்கலாமா? 3 5 5, 7 35 மீதி 7/3 2 6 60. நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்ப எத்தன நாள் முடியும் அப்படின்னா 7/60 நாட்கள். இத நம்ம மேலும் சுருக்க தேவையில்ல. ஏன்னா நமக்கு வந்து கணக்கு முடியல. கணக்கு முடியும்போது நம்ம சுருக்குனா போதும். மீதி அப்படியே வேலைய வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ ஏவும், பியும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா, அந்த வேலை எத்தன நாள் முடியும்? 7/6 அதாவது என்னன்னா 60/7 நாட்கள். அப்ப நம்ம 60 வந்து 7ஆல வகுத்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்ஸர் கிடைச்சிரும். சரியா? இதுல ஏவும், பியும் சேர்ந்து எத்தன வேலை செய்றாங்க? 4 நாள். அப்ப அந்த 4 நாள் நம்ம வந்து பார்த்தோன்னா வகுக்கணும். வகுக்கணும் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வகுத்தா தான் நம்ம எத்தனை பங்குன்றது தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? அப்போ எத்தன நாள் சேர்ந்து செய்றாங்களோ, அத வந்து இதோட பெருக்கிக்கோங்க. அப்ப பெருக்குனா என்ன வரும்? 1 நாள் 4, 5 நாங் 60. அப்ப 7/15. அப்ப இந்த 7/15ன்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மொத்தம் 15 பங்கு வேல. அதுல 7 பங்கு வேல ஃபினிஷ். யார் யார் சேர்ந்து? ஏவும், பியும் சேர்ந்து 4 நாள் வேலை செய்யும்போது, மொத்தம் அந்த 15 பங்கு வேலையில 7 பங்கு வேலை ஃபினிஷ். அப்ப மீதி எவ்வளோ இருக்கு இன்னும்? 5ல 7 போச்சுன்னா, 8 பங்கு வேலை பெண்டிங். கரெக்ட்டுங்களா? அவ்வளோதாம்மா கணக்கு முடிஞ்சு போச்சு. அப்ப அவங்க என்ன கேட்குறாங்க? மீதம் இருக்கும் வேலையின் அளவு. அப்ப மீதம் இருக்கும் வேலைன்னா, மீதி எவ்வளோ இருக்கு? 15ல 8 பங்கு வேலை பெண்டிங் இருக்கு. அவ்வளோதான் ஆன்ஸர். ஆன்ஸர் ஆப்ஷன் டி.
ஓகேவா? நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின்ல பாருங்க ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, பி ஆப்ஷன்ல 7/15 இருக்கு. அப்பன்னா என்ன அர்த்தம் அப்டின்னா, நம்ம என்ன பண்ணுவோம்? கொஸ்டின் வந்து நல்லா படிச்சுக்கணும். அதுதான் வந்து கொஸ்டின் வந்து கடைசி வரைக்கும் படிக்கணும்னு சொல்றது. ஏன்னா, நம்ம கொஸ்டின் ஒழுங்கா படிக்கல அப்டின்னா, முடித்த வேலைய எடுத்துரும். முடித்த எவ்வளோ நாள் வேல முடிச்சிருக்காங்க? 5ல 7 பங்கு வேலை முடிச்சிருக்கான். அப்போ 7/15 ஆப்ஷன் பிய போட்டுருவோம். ஆனா அவங்க என்ன கேட்டிருக்காங்க? மீதம் இருக்கும் வேலை. அப்ப செஞ்ச வேலைய கேட்கல. என்ன பண்றாங்க? இன்னும் எவ்வளோ நாள் பெண்டிங் இருக்குன்றத கேட்டிருக்காங்க. அப்ப பெண்டிங்ன்னும் போது 15ல 7 பங்கு வேலை முடிஞ்சு போச்சு. அப்ப இன்னும் எவ்வளோ இருக்கு? 5ல 8 பங்கு வேலை இருக்கு. அவ்வளோதான். கணக்கு வந்து 8/15 ஆன்சர். அடுத்து பாருங்க. அடுத்தது. ஏ என்பவர் ஒரு வேலையை 18 நாட்களிலும், பி என்பவர் அதே வேலையை 15 நாட்களிலும் செய்வர். பி அந்த வேலையை 10 நாட்கள் செய்துவிட்டு விலகுகிறார் எனில், ஏ மட்டும் மீதமுள்ள வேலையை எத்தனை நாட்கள் செய்வார்? நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப நான் போடுற எல்லா கணக்குமே ஒவ்வொரு கணக்குமே ஒவ்வொரு டைப்ல போடுவேன். சரியா? ஏன்னா இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சரியா? பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஏ என்பவர் ஒரு வேலைய 18 டேஸ் செய்றார்ப்பா. ஓகேவா? பி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வேலைய 15 டேஸ்ல செய்றார். ஏ வந்து பார்த்தீங்கன்னா 18 நாளு, பி வந்து 15 நாளு. ஓகேவா? இப்போ பி மட்டும் என்ன பண்றாரு அப்டின்னா, அந்த வேலையில 15 நாள்ல 10 நாள் வேலைய மட்டும் செய்றார். கரெக்ட்டுங்களா? இங்க பாருங்க. பி அந்த வேலையை 10 நாட்கள் செய்துவிட்டு விலகிறார். அப்ப என்ன பண்றாரு? 15 நாள் வேலை. அது போய் பி மட்டும் அந்த வேலைய செஞ்சாரு அப்டின்னா, 15 நாள் செய்வார். கரெக்ட்டுங்களா? ஆனா அதுல என்ன பண்றாரு? 10 நாள் தான் செய்றார். அப்புறம் அது ஏதோ ஒரு வொர்க்ன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? வேலைய விட்டு போயிறார். அப்போ அந்த வேலைய யார் செய்வாங்க? ஏ தான் செய்யணும். ஓகேவா? ஸோ அப்ப எவ்வளோ பங்கு வேலை முடிச்சிருக்காருன்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா திரும்ப வந்து மொத்தமா இடிச்சுட்டு ஏவ கட்ட மாட்டாங்க. பி எவ்வளோ செஞ்சிருக்காரோ, இதுக்கப்புறம் மீதி வேலை இப்போ ஒரு வீடே கட்டுறோம்னு வச்சுக்கலாமே, கட்டு வேலை வரைக்கும் பி செஞ்சுட்டாரு. அப்ப மீதி வேலை யார் செய்யணும்? பூசு வேலை. ஏ வந்து செய்யணும். அதுக்காக மொத்தத்தையும் இடிச்சுட்டு கடகால்லேருந்து வந்து ஏ போட மாட்டாரு. அந்த மாரி வந்து முட்டாளு யாரும் இருக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்படின்னும்போது, அப்போ 5 நாள் வேலையில 10 நாள் வேலைய யார் முடிச்சிருது? பி முடிச்சிட்டார். ஓகே. அப்ப எத்தன பங்கு வேலை முடிஞ்சிருக்குன்னு நம்ம பார்க்கணும். அப்போ 5ல 10 பங்கு வேலை முடிஞ்சுச்சு. அப்பன்னா அடிச்சு பாருங்க. 3 5 5 10 அப்போ 3ல 2 பங்கு வேலை ஃபினிஷ். கரெக்ட்டுங்களா? யோசிச்சு பாருங்க. 3ல 2 பங்கு வேலைய பிஏ முடிச்சிட்டாரு. அப்ப மீதி எவ்வளோ இருக்கு? மீதி வந்து 3ல 1 பங்கு வேலை இருக்கு. அது யார் செய்யணும்? ஏ செய்யணும். ஏ எத்தன நாள் செய்வாரு? 18 நாள். அப்ப இன்டு ஏ போட்டுக்கோங்க. அப்ப ஏ எத்தன நாளு? 1/3 3ல 1 பங்கு. ஏன்னா, ஏன் நம்ம 3ல 1 பங்கு போடுறோம் அப்டின்னா, 3 பங்கு வேலைய முடிக்க தான் ஏக்கு 18 நாளு. அதுல 3ல 2 பங்கு வேலைய பி முடிச்சிட்டாரு. அப்ப மீதி 3ல 1 பங்கு வேலை தான் யார் செய்யணும்? ஏ செய்யணும். ஓகேவா? அப்போ 3 பங்கு வேலை 18 நாள்னா, 3ல 1 பங்கு எவ்வளோ வரும்? அப்ப அடிச்சோனா 1 3 3 6 3 18 அப்போ 6 டேஸ். அப்ப மீதமுள்ள வேலைய வந்து பார்த்தீன்னா, ஏ முடிக்கணும் அப்டின்னா எத்தன நாள் ஆகும்? அப்ப மீதமுள்ள வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்? யாரு? ஏ. ஏ எத்தன நாள் செய்றாரு? 6 நாட்கள். ஆன்சர் ஆப்ஷன் சி. 6 நாட்கள். ஓகேவா? சில நேரங்கள்ல என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, மொத்த வேலை முடிய ஆகும் நாட்களும் கேட்பாங்க. அப்ப மொத்த வேலை அப்டின்னா, இங்க பாருங்க ஏ மட்டும் சேர்ந்து சரி பி மட்டும் அந்த வேலைய 10 டேஸு, ஏ மட்டும் அந்த வேலைய 6 டேஸு. அப்ப மொத்தம் 16 டேஸ்ல அந்த வேலை முடியும். இப்படியும் கொஸ்டின் கேட்கலாம். புரியுதுங்களா? சரி ஓகேப்பா. அடுத்தது. அடுத்த கணக்கு பாருங்க. ஒரு வேலையை முடிக்க ஓர் ஆண் 15 நாட்களும், ஒரு பெண் 20 நாட்களும் எடுத்துக் கொள்கின்றனர். இதுல எல்லாமே எழுத்து பிழை இருக்குப்பா. இது ஒரு வேலையை முடிக்க ஓர் ஆண் இது கரெக்ட்டு. 15 நாட்களும் ஒரு பெண். பார்த்தீங்களா? உங்களுக்கு மேத்ஸ் நடத்தும்போதே ஒரு, ஓர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா தமிழ்ல வரக்கூடிய ஒரு டாபிக்க நான் முடிச்சு குடுக்குறேன். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம மேத்ஸ் பார்த்தா மேத்ஸ் மட்டும் சொல்லி தர மாட்டோம். அதோட சேர்ந்து என்ன பண்ணுவோம்? தமிழையும் சொல்லிக் குடுப்போம். சரியா? ஓகே. அ ஓர் பெண் இங்கேயும் ஒரு பெண் தான் வரணும். 20 நாட்களும் எடுத்துக்கொள்கின்றனர். இருவரும் சேர்ந்து அந்த வேலையை 6 நாட்கள் செய்த பிறகு, அந்த ஆண் வேலையை விட்டு சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை அந்த பெண் எத்தனை நாட்களில் முடிப்பார்? ஓகே. அந்த பெண், இந்த பெண்லாம் வரக்கூடாது. ஓகே. அப்பெண். ஓகே. இவ்வான் அப்படிதான் வரணும். சரியா? சரி ஓகே. ரொம்ப டீப்பா போக வேணாம். நம்ம மேத்ஸே நடத்துவோம். அப்போ ஒரு வேலையை முடிக்க ஒரு ஆண் 15 நாள். அப்ப ஆண். அப்ப மென். என்ன பண்றாரு? 15 டேஸ் எடுத்துக்கிறாரு. அந்த பெண் விமன் எவ்வளோ நடத்துனாங்க? 20 டேஸ் எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? 2 பேரும் சேர்ந்து மென் பிளஸ் விமன் சேர்ந்து அந்த வேலைய என்ன பண்றாங்க? 6 டேஸ் செய்றாங்க. ஓகே. அப்போ பேலன்ஸ் பிறகு அந்த ஆண் வேலைய விட்டு போயிறாரு. ஆண் என்ன பண்றாரு? ஏதோ ஒரு வேலையா வெளியூர் போயிறாருன்னு வச்சுக்கலாமே. அப்ப மீதி என்ன பண்றாங்க? கேர்ள்ஸ் மட்டும் அந்த வேலைய வந்து செய்றாங்க. அப்ப விமன் மட்டும் பேலன்ஸ் ஒர்க்க முடிக்க எவ்வளோ நாட்கள் ஆகும்? ஸோ இந்த மாரி வந்து ஒரு வாட்டி போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம என்ன
குடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்றத நம்ம வந்து ஒரு ஃப்ளோ சார்ட் மாரி இப்படி போட்டுட்டோம் அப்படின்னா, கணக்கு ஈஸிப்பா. அப்போ ஏவும் அதாவது மென்னும், விமனும் சேர்ந்து அந்த வேலைய செய்றாங்க. அப்ப மென் 15 நாளு, விமன் 20 நாளு, 2 பேரும் சேர்ந்து 6 நாள். அப்போ 2 பேரும் சேர்ந்து மொத்தமா அந்த வேலைய எத்தன நாள்ல முடிப்பாங்கன்றத நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ அப்ப என்ன பண்ணுவோம்? 1/15 + 1/20 அப்ப என்ன வரும்? 35/15 × 20 ஓகே. கிராஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 3 5 5 7 35 அப்ப 7/60 நாட்கள். என்ன ஆன்சரு? 7/60 வந்துச்சா? இது வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய நாட்கள். இது என்ன சொல்லியிருக்கேன்? இது அப்ப என்ன பண்ணணும்னா 2 பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய நாட்கள போட்டு பெருக்கணும். எதோட பெருக்கணும்னு சொன்னேன்? சேர்ந்து செஞ்ச நாட்கள பெருக்கணும். நான் முன்கூட்டியே சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இதே மாரி கணக்கு நம்ம இங்க பார்த்த ஞாபகம் இருக்குங்களா? இதோ பாருங்க 7/60 × 4 செஞ்ச நாட்கள். பார்த்தோமா? அதே தான் இங்கேயும் பார்க்குறோம். 7/20 இல்ல 60. 60 தானே இருக்கு. அப்ப 7/60 இன்ட்டு 2 பேரும் சேர்ந்து எத்தன நாள் செஞ்சிருக்காங்க? 6 நாள். அப்ப இன்ட்டு 6. அப்ப அடிச்சோன்னா 1 6 6 5 60. அப்போ 7/10. அப்ப 10ல 7 பங்கு ஒர்க் வந்து பார்த்தோன்னா ஃபினிஷ். 10ல 7 பங்கு ஒர்க். அப்ப மீதி எவ்வளோ இருக்கு? பேலன்ஸு 10ல 3 பங்கு வேலை இருக்கு. அந்த 3 பங்கு வேலைய யார் செய்யணும்? என்ன குடுத்துருக்காங்க? விமன் ஒன்லி. அப்ப விமன் மட்டும் செய்யணும். அப்ப விமன்றது இங்க எவ்வளோ நாள் செய்வாங்க அந்த வேலைய? அப்ப பெண் மட்டும் அந்த வந்து 20 நாட்கள் அந்த வேலைய செய்வாங்க. அப்ப இன்ட்டு 20. அப்ப அடிச்சோன்னா 0க்கு 0 காலி 3 2 6. அப்போ 6 டேஸ். அப்போ விமன் மட்டும் அந்த வேலைய செஞ்சு முடிக்கிறாங்க அப்படின்னா எத்தன நாள் ஆகும்? 6 நாட்கள் ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் பி. 6 நாட்கள். ஓகேங்களா? அவ்வளோதான்பா. ஸோ இந்த கணக்கு பொறுத்தவரைக்கும் வந்து ஒரு ஆண், பெண் 2 பேரும் வந்து தனித்தனியா ஒரு வேலைய செய்றாங்க. ஆண் வந்து பார்த்தோன்னா 15 நாள்லயும், பெண் வந்து 20 நாளும் செய்றாங்க. 2 பேரும் சேர்ந்து 6 நாள் வேலை செய்றாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு வேலையா அந்த ஆண் வந்து வேலைக்கு போயிடுறாரு. அப்ப மீதி வேலைய அந்த பெண் மட்டும் செய்றாங்கன்னா எத்தன நாள்? அப்போ நம்ம என்ன பண்ணோம் ஃபர்ஸ்ட்டு ஆணும், பெண்ணும் சேர்ந்து மொத்தமா அந்த வேலைய எத்தன நாள் செய்வாங்க அப்படின்னா 7/60 நாட்கள் செய்வாங்க. அதுல 2 பேரும் சேர்ந்து 6 நாள் வேலை செஞ்சிருக்காங்க. அப்ப மொத்த வேலைய வந்து நம்ம 6 நாள்ல பெருக்கணும் அப்படின்னா, மொத்த பங்கு எவ்வளோன்னு கிடைச்சிடும். அவங்க வேலை செஞ்ச பங்கு. அப்ப வேலை செஞ்ச பங்கு எவ்வளோ? 10ல 7 பங்கு வேலைய முடிச்சுட்டாங்க. அப்ப மீதி எவ்வளோ இருக்கு? 10ல 3 பங்கு வேலை இருக்கு. அப்ப அத யார் செய்யணும்? அந்த பெண் மட்டும் தான் செய்யணும். அப்போ 10 பங்கு வேலையும் அந்த பெண் முடிக்க 20 நாள் ஆகும். அப்ப 10ல 3 பங்கு மட்டும் முடிக்க எத்தன நாள் ஆகும்? 6 நாள் ஆகும். ஓகே. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சரியா? அடுத்த கணக்கு பாருங்க. பி மற்றும் கியூ ஆகியோர் ஒரு வேலையை முறையே 20 மற்றும் 40 நாட்களில் முடிப்பர். அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலை தொடங்கினர். சில நாட்கள் வேலை செய்த பிறகு கியூ பாங்க. இங்க கியூ வரணும். சில நாட்கள் வேலை செய்த பிறகு கியூ என்பவர் சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை பி என்பவர் 8 நாட்கள் முடிக்கிறார் எனில், தொடங்கியதிலிருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு வேலையை விட்டுச் சென்றார்? இதான் வந்து கேட்கக்கூடிய கேள்வி. ஓகேவா? என்னன்னா, போன கணக்கும் இந்த கணக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது, போன கணக்குல ஏன்றவர் ஒரு வேலைய செய்வாரு. பின்றவர் ஒரு வேலைய செய்வாரு. 2 பேரும் சேர்ந்து இத்தன நாள்ல செய்றாங்க. அப்புறம் வந்து ஏ வெளிய போயிறாரு. அப்புறம் வந்து பி இத்தன நாள்ல செய்றாங்கன்னு கேட்டாங்க. ஆனா இந்த கணக்கு அப்படியே டிஃபரண்ட். ஏ ஒரு வேலைய ஒரு குறிப்பிட்ட நாள். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பி எத்தன நாள் சொல்றாங்க? 20 டேஸ். கியூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40 டேஸ். ஓகே. பி வந்து 20 டேஸ், கியூ வந்து 40 டேஸ் செய்றாங்க. இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலை செய்றாங்க. அப்போ ஸ்டார்ட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து ஒண்ணா தான் வேலை செய்றாங்க. ஆனா அது எவ்வளோ நாள்ன்றத நமக்கு வந்து குடுக்கல. ஓகே. சில நாட்கள்னு குடுத்துட்டாங்க. அது எவ்வளோ நாள்னு குடுக்கல. ஓகேவா? மீதமுள்ள அப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா, கியூ வந்து வேலைய விட்டு போயிட்டாருப்பா. கியூ என்ன பண்றாரு? வேலைய விட்டு போயிறாரு. கியூ வந்து பார்த்தீங்கன்னா குயிட் ஆயிறாரு. அப்போ பி ஒன்லி பேலன்ஸ் வேலைய எத்தன நாள் முடிக்கிறாரு? 8 டேஸ்ல முடிக்கிறார். பேலன்ஸ் ஒர்க்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆரம்பத்தில ஏவும், பியும் சாரி பியும், கியூவும் சேர்ந்து ஒரு வேலைய செய்றாங்க. ஆனா, அது எவ்வளோ நாள்ன்றத சொல்லல. அதுக்கப்புறம் கியூ எங்கேயோ வெளிய போயிடுறாரு. மீதி வேலைய பி மட்டும் 8 நாளா செய்றாரு. அப்படின்னும்போது, தொடங்கியதிலிருந்து அந்த வேலை ஸ்டார்ட் பண்ணும்போது, கியூ சேர்ந்து தானே செஞ்சிருப்பாரு. அப்ப எத்தன நாளுக்கு அப்புறம் கியூ வந்து கியூட் ஆனாருன்னு தான் கேட்கறாங்க. ஓகேவா? இது அப்படியே அந்த கணக்குடைய ஆப்போசிட். அப்ப ஆரம்பத்தில நம்ம என்ன பண்ணிட்டுருப்போம் போன கணக்குல? 2 பேரும் ஆரம்பத்தில செஞ்ச நாட்கள குடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் மீதி வேலைய எத்தன நாள் செய்வாருன்ற மாரி கொஸ்டின் கேட்பாங்க. ஆனா இங்க மீதி வேலைய பி எத்தன நாள் செஞ்சுட்டாருன்றத குடுத்துட்டாங்க. ஆரம்பத்தில 2 பேரும் சேர்ந்து எத்தன நாள் செஞ்சாங்கன்றத கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ அப்ப என்னன்னா, முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த கணக்கு வச்சு நெக்ஸ்ட் சொல்றேனே. ஓகே. அப்ப ஆரம்பத்தில என்ன பண்ணோம் அப்படின்னா, மொத்தம் பங்குல எத்தன பங்கு வேலைய முடிச்சாங்க, மீதி எத்தன பங்கு முடிக்கணும்ன்றத கேட்டாங்க. ஆனா இங்க என்னன்னா,
மீதி பங்கு வேலையை எத்தனை நாள் முடிச்சாங்க. அப்ப ஆரம்பத்துல எத்தனை பங்கு வேலை பெண்டிங் இருக்குன்றது தான் இங்க அப்படியே உல்டாவா கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இங்க அதே தான். ஆக்சுவலா பி மட்டும் அந்த வேலையை செஞ்சார் அப்படின்னா 20 டேஸ்ல முடிப்பார். அப்ப அந்த 20 டேஸ்ல 8 டேஸ் வேலையை வந்து முடிச்சிருக்காரு. ஓகே. அப்போ பி மட்டும் ஒரு வேலையை செய்றாரு அப்படின்னா 20 நாள்ல முடிப்பாரு. அந்த 20 நாள் வேலைய ஃபைனலா அவர் வந்து எத்தன நாள்ல முடிச்சிருக்காரு? 8 நாள்ல முடிச்சிருக்காரு. அப்போ 20ல 8 நாள் வேலைன்றது எத்தன பங்கு? ஐ நாங் 20, ஈ நாள் 8. அப்ப 5ல 2 பங்கு வேலை. ஸோ அப்ப என்ன அர்த்தம்? ஃபைனலா வந்து 5ல 2 பங்கு வேலை பேலன்ஸ் இருந்திருக்கு. அப்போ ஆரம்பிக்கும்போது பியும் கியூயும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க? 5ல 3 பங்கு வேலைய செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கியூ வந்து பார்த்தீங்கன்னா, குயிட் ஆயிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க மீதி வேலைய? பி மட்டும் 5ல 2 பங்கு வேலை. மீதி ஏன்னா 5ல 3 பங்கு முடிச்சுட்டாங்க. அப்ப மீதி எவ்வளவு? 5ல 2 பங்கு வேலை செஞ்சிருக்காரு. அப்போ பியும் கியூவும் சேர்ந்து என்ன பண்ணணும்? 5ல 3 பங்கு வேலைய முடிக்கும். ஓகேவா? இதானே கொஸ்டினு. அப்போ பியும் கியூவும் சேர்ந்தாங்கன்னா எத்தன நாள் செய்வாங்கன்றத நம்ம பார்க்கணும். ஓகே. அப்ப பி 20 நாளு, கியூ 40 நாளு. 2 பேரும் சேர்ந்தாங்க அப்படின்னா 20 கிராஸ் பண்ணி 20, 30 சரி 20, 40 வந்து 60 டிவைடட் பை 20 இன்ட்டு 40. 0க்கு 0 2 6 பைத் 2 அப்போனா வரும் 3/10 40. ஓகே. அப்போ 3/40. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண அப்படின்னா டேஸ். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இது நாட்கள் 2 பேரும் சேர்ந்து நாட்கள் அப்படின்னும்போது, இப்போ நம்ம நல்லா கவனிச்சுக்கோங்க. 20 நாட்கள் தான் 1/20 மாற்றிருக்கும். அப்போ 2 பேரும் சேர்ந்து செஞ்ச நாட்கள் அப்படின்னா என்ன பண்ணணும்? வந்த வேல்யூ தலைகீழா நம்ம கண்டிப்பாக நம்ம மாற்றி ஆகணும். அப்போ 40/3 தான் வரும். சரியா? இப்போ பியும் கியூவும் சேர்ந்து எத்தனை நாள் அந்த வேலையை முடிக்கிறாங்க? 40/3 நாட்கள். இதில் எத்தனை பங்கு இருக்கு? 3 பங்கு. கரெக்ட்டுங்களா? ஏன்னா 5ல 3 பங்கு வேலைய தான் 2 பேரும் சேர்ந்து செய்றாங்க. ஏன்னா பேலன்ஸ் வந்து 5ல 2 பங்கு வேலைய யார் செஞ்சது? பி மட்டும் முடிச்சிட்டார். அப்போ முடிக்க வேண்டிய இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த 5ல 3 பங்குன்றது எவ்வளோ நாள்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவ்வளோதான். இத அப்படியே நம்ம பை பண்ண வேண்டியது தான். இது மாரி பார்த்த கணக்குலாம் இந்த இடத்துல நாட்கள வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே அழகா குடுத்துட்டாங்க. ஆனா இங்க பைல வரதுல கொஞ்சம் கன்ஃப்யூஸா இருக்கும் பார்த்துக்கோங்க. சரியா? இப்ப அடிச்சுக்கலாம். 3க்கு 3 காலி, 4 5 5 8 5 40. அப்போ 8 நாட்கள். அப்போ ஆரம்பத்துல பியும் கியூயும் சேர்ந்து 8 நாள் வேலை செஞ்சிருப்பாங்க. அப்ப 8 நாளுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணியிருப்பாரு, கியூ வந்து அந்த வேலைய விட்டு போயிட்டுருப்பாரு. அப்ப மீதி வேலைய பி மட்டும் 6 நாள் 6 நாளா? 8 நாள் செஞ்சிருப்பார். ஓகேங்களா? ஸோ அப்ப ஆன்ஸர் ஆப்ஷன் சி. இதுலயும் கேட்கலாம். மொத்த நாட்கள் எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஓகே. அப்போ பியும் கியூயும் சேர்ந்து 8 டேஸ். பி மட்டும் 8 டேஸ். அப்போ மொத்தமா 16 டேஸ். இப்படியும் கேட்கலாம். மொத்த வேலையும் முடிய ஆகும் நாட்கள் அப்படின்னு கேட்கலாம். ஸோ அப்போ எத்தனை நாள் வரும்? 16 டேஸ். ஓகேவா? அடுத்த கணக்கு அடுத்து இன்னும் 2 கணக்கு தான் முடிய போறோம். ஏ ஆனவர் ஒரு வேலையை 45 நாட்களில் முடிப்பார். அவர் 15 நாட்களுக்கு மட்டுமே வேலை செய்தார். பிறகு பி ஆனவர் மீதமிருந்த வேலையினை 24 நாட்களில் முடிக்கிறார். இருவரும் இணைந்து வேலை செய்தால் அந்த வேலையின் 80% முடிக்க ஆகும் நேரத்தை காண்க. என்ன சொல்றாங்கன்னா, ஏ ஒரு வேலையை 45 நாள் செய்வார்ப்பா. ஆனா அவர் என்ன பண்றாருன்னா 15 நாள். ஏ வந்து 45 டேஸ் வந்து ஒரு வேலை செய்வாரு. அதில 15 நாள் மட்டும் தான் வேலை செஞ்சாரு. அப்ப மீதி என்ன இருக்கு பேலன்ஸு? 30 நாள் இருக்கு. அப்போ ஏ செய்யக்கூடிய 30 நாள் வேலைய பி என்ன பண்றாரு? 24 நாள்லயே செய்றாரு. அப்போ ஏ செய்யக்கூடிய 45 நாள் வேலைய அவர் எத்தன நாள் செய்வார்? நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏ மட்டும் தனியா செஞ்சாருன்னா 45 நாள் ஆகும் அந்த வேலை. அதில 15 நாள் மட்டும் வேலை செஞ்சிருக்காரு ஏ. அப்ப மீதி எவ்வளோ நாள் இருக்கு? 45 நாள்ல 15 நாள் போச்சுன்னா மீதி 30 நாள். அப்ப இந்த 30 நாள் வேலைய பின்றவர் என்ன பண்றாரு? 24 நாள்லயே முடிச்சுறாரு. ஓகே. ஒரு நிமிஷம் இருங்க. ஓகேங்களா? அப்போ மீதி 45 நாள் வேலைய. அப்போ 30 நாள் ஏ செய்யக்கூடிய 30 நாள் வேலைய 24 நாள்ல செய்யக்கூடிய பி, அப்ப ஏ செய்யக்கூடிய 45 நாள் வேலைய எத்தன நாள் செய்வாங்க? ஓகேவா? அப்போ இது ஏ, இது பி வச்சுக்கலாம். அப்போ ஏ உடைய வேலை அதிகரிக்குது. அப்போ பி யோட வேலை கண்டிப்பா என்ன ஆகும்? அதிகரிச்சா இங்க அதிகரிக்கும். அப்ப 2 அதிகரிச்சா நேர்மாறு. நேர்மாறு என்ன பண்ணணும் நம்போ? அப்படியே போணுமா? தலைகீழ போணும். சூப்பர். அப்ப 45/30 இன்ட்டு 24 அடிக்கலாமா? ஈர் பாஞ்சு 30, மூப்பாஞ்சு 45, ஓ 2 12, மூ 36. அப்போ ஏ ஒரு வேலைய 45 டேஸ்ல செய்றாரு அப்படின்னா, பி அந்த வேலைய 36 டேஸ்ல செய்வாரு. அப்ப ஏவும் பியும் சேர்ந்து 80% ஒர்க் எத்தன நாள் முடிப்பாங்கன்னு தான் கேள்வி. அப்ப ஏவும் பியும் சேர்ந்து 100% ஒர்க் எத்தன நாள் முடிப்பாங்கன்றத பார்க்கலாம். ஓகேவா? அப்போ 1/45 + 1/36.
அப்போ கிராஸ் வேணும்னா 36, 45. 36, 45 81 டிவைடட் பை 45 இன்ட்டு 36. ஓகே என்ன பண்ணலாமா? 4 9 36, 9 9 81, 1 9 9, 5 9 45. அப்போ பெருக்கு என்ன வரும்? 5 20. அப்போ 20 டேஸ். அப்போது ஏ அண்ட் பி 2 பேரும் சேர்ந்து 20 டேஸை வந்து அந்த வேலையை முடிப்பாங்க. ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்க? இது வந்து 100% ஒர்க்கை முடிக்கிறதுக்கு ஆகும் நாட்கள். ஆனால் நமக்கு என்ன தேவை? 80% தான் தேவை. அப்போது 20ன்றது இதில் 80% அப்படின்னா 100. 80/100 போட்டோம் அப்படின்னா 0க்கு 0, 0க்கு 0 அடித்தோம் அப்படின்னா 2 16, 16 டேஸ். ஓகேவா? ஸோ அப்போது ஏவும் பியும் சேர்ந்து அந்த 80% ஒர்க்கை முடிக்க எத்தனை நாள் ஆகும்? 16 டேஸ், அதாவது 16 நாட்கள் ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஓகேப்பா. அடுத்த கணக்கு பார்க்கலாமா? நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 100% ஒர்க்கும் கேட்கல. ஓகேவா? ஸோ அப்போது இது மாதிரி பார்த்த கணக்கில் 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் செய்வாங்க அப்படின்னும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணி போடணும். ஆனால் இதில் என்ன கொடுத்துருக்காங்க? அதில் 80% ஒர்க்கை மட்டும் தான் கேட்குறாங்க. 100% ஒர்க்கே கேட்கல. அப்போது கண்டுபிடிச்ச ஒர்க்கில் நம்ம என்ன பண்ணணும்? 80% என்னத்தை நம்ம பார்க்கணும். அதை நம்ம கண்டுபிடிக்கலன்னா இங்கே பாருங்கள் 20% 20 டேஸ் இருக்கா? அப்போ நம்ம அதை போட்டு போயிடும். சரியா? ஸோ அதுதான் வந்து கொஷினை டில் எண்டு வரைக்கும் நம்ம வந்து பார்த்தோன்னா கம்ப்ளீட்டாக படிக்க சொல்கிறோம். சரியா? அடுத்த கணக்கு. ஏபிசி என்ற 3 மனிதர்கள் ஒரு வேலையை தனித்தனியே 10, 15, 30 நாட்கள் முடிப்பார்கள். ஏவும் பியும் 3 நாட்களுக்கு சேர்ந்து வேலை பார்த்துவிட்டு ஏ விலகிவிட சி சேர்ந்து கொள்கிறார். மீதமுள்ள வேலையை பியும் சியும் எத்தனை நாட்கள் முடிப்பார்? ஓகேவா? அதாவது ஏ ஒரு வேலையை 10 டேஸ், பி ஒரு வேலையை 15 டேஸ், சி ஒரு வேலையை 30 டேஸ் செய்கிறாங்க. ஓகேவா? இதில் ஏவும் பியும் சேர்ந்து 3 டேஸ் ஒர்க் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஏ வந்து பார்த்தோன்னா விலகிடுறாரு. அப்போ என்ன பண்ணுன்னா பியும் சியும் சேர்ந்து பேலன்ஸ் ஒர்க்கை எத்தனை நாள் செய்வாங்க? இதான் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ என்னென்னா ஒரு வேலையை ஏவும் பியும் சியும் தனித்தனியாக எத்தனை நாள் செய்வாங்கன்றது கொடுத்துறாங்க. அப்போ ஏ வந்து 10 டேஸு, பி வந்து 15 டேஸு, சி வந்து 30 டேஸ். ஓகேவா? தனித்தனியாக கொடுத்துருக்காங்க, ஒன்றா கொடுக்கல. இதில் ஏவும் பியும் மட்டும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க? 3 டேஸ் வந்து பார்த்தா ஒர்க் பண்ணுறாங்க. ஓகேவா? ஒர்க் பண்ணும்போது ஏதோ ஒரு ஒர்க்காரமாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஏ வந்து விலகிறார். ஓகேவா? ஸோ அப்போது பி என்ன பண்ணுறாருன்னா அவர் தனியாக செய்ய முடியல. அவர் என்ன பண்ணுறாருன்னா சியை வந்து கூட கூட்டுக்கிறார். அப்படி கூடும்போது பியும் சியும் சேர்ந்து எத்தனை நாள் அந்த வேலையை முடிப்பாங்க? இதான் வந்து அவங்க கேட்கக்கூடிய கேள்வி. சரியா? ஸோ அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த கணக்கில் 3 பேரும் ஒன்றா செய்யவே இல்லை. 3 பேரும் செய்யக்கூடிய வேலை நாட்கள் கொடுத்தாலுமே நம்ம இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது உடனே இந்த கணக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 3 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் செய்வாங்க அப்படின்ற மாதிரி நம்ம யோசிப்போம். ஓகேவா? ஆனால் கடைசி வரைக்கும் இந்த கணக்கில் 3 பேரும் ஒன்றா சேரவே இல்லை. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஏவும் பியும் சேர்ந்து மட்டும்தான் 3 நாள் செய்கிறாங்க. அப்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ஏவும் பியும் சேர்ந்தாங்கன்னா அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்றத பார்க்கணும். ஃபஸ்ட் அதை பண்ணோமா? அப்போது 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் செய்வாங்கன்றத கண்டுபிடிச்சி அதில் இவங்க செஞ்ச நாட்களை வச்சு நம்ம என்ன பண்ணோம்? எவ்வளோ பங்கு செஞ்சுருக்கான்றத கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்ச பிறகு மீதி பங்கு வச்சுக்கணும். மீதி பங்கு யார் செய்கிறாங்க? பியும் சியும். அப்போ பியும் சியும் சேர்ந்தாங்கன்னா அந்த வேலையை எத்தனை நாள் செய்வாங்கன்றத கண்டுபிடிச்சி அதில் எத்தனை பங்கு நம்ம முடிக்கணுன்றத பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து மீதி வேலையை வந்து பியும் சியும் எத்தனை நாளில் முடிச்சாங்கன்றத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏவும் பியும் சேர்ந்து அந்த வேலையை முடித்தா எத்தனை நாள் ஆகும் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் ஏபி ஏவும் பியும் அப்படின்னும்போது 1/10 + 1/15. அப்போ 2 பேரும் சேர்ந்தா என்ன வரும்? 15 10 சேர்த்துனா 25. 25/10 × 15. அப்போது 2 5 10, 5 25, 1 5 5, 3 5. அப்போது 6 டேஸ். 3 2 6 6 டேஸ். அப்போ ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலை என்ன பண்ணுவாங்க? 6 நாள் செய்வாங்க. இந்த 6 நாள் என்ன பண்ணியிருக்காங்க? 3 நாள் செஞ்சுட்டாங்க. இப்போதானே கணக்கு. அப்போது ஏவும் பியும் சேரும்போது அந்த வேலை 6 நாளில் முடிஞ்சுது. ஓகேங்களா? அதில் 3 நாள் வேலையை என்ன பண்ணுறாங்க? ஏவும் பியும் சேர்ந்து செஞ்சுறாங்க. அப்போது 6ல் 3 நாள் சேர்ந்து செய்கிறாங்களா? அப்போ 1 3 3 2 3 6. அப்போது என்ன பண்ணுறாங்க? 2ல் 1 பங்கு. ஓகேனது 2ல் 1 பங்கு வேலை முடிச்சிட்டாங்க. அப்போ இன்னும் எவ்வளோ இருக்கு? 2ல் 1 பங்கு தான். மொத்தம் 2 பங்கு வேலை. அதில் 1 பங்கு முடிச்சிட்டாங்க. இன்னும் எவ்வளோ இருக்குது? 1 பங்கு இருக்குது. அப்போ 2ல் 1 பங்கு வேலையை ஏவும் பியும் சேர்ந்து செஞ்சுட்டாங்க. இப்போ மீதி என்ன இருக்குது? மீதி வந்து பார்த்தீங்கன்னா அதே 2ல் 1 பங்கு வேலை தான் இருக்குது. இதை யார் செய்யணும்? பியும் சியும். இப்போ பியும் சியும் எத்தனை நாள் செய்வாங்கன்றத பார்க்கலாம். பி வந்து 1/15, சி வந்து 1/30. அப்போ 2 பேரும் சேர்ந்தாங்க அப்படின்னா 30னா 45/15 × 30.
அப்போனா வரும் ஓர் 5 மூ 5 ஓர் 3 பைத் 3. அப்போ 10 டேஸ் ஆகுமா? அப்போது 2 பங்கு வேலையை முடிக்க 10 டேஸ் ஆகுது. இதுதான் கணக்கு. அப்போது 2ல் ஒரு பங்குனா வரும் இன்ட்டு 10 டேஸ் போட்டோம் அப்படின்னா ஓர் 2 சரி ஐ 2 10 பெண்ணு டக்குன்னு இதில் ஓர் 2 ஐ 2 10 அப்போது 5 டேஸ். ஓகே, அப்போது 5 நாளில் அந்த வேலையை வந்து முடிச்சிருவாங்க. ஓகே, அப்போது நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏவும் பியும் ஃபஸ்ட்டு எத்தனை நாள் செய்வாங்கிறத நம்ம பார்த்தோம். எவ்வளோ 6 டேஸ். அதில் 3 நாள் வேலை செஞ்சுட்டாங்க. அப்போது 6ல் 3 நாள் அப்படின்னும்போது 2ல் ஒரு பங்கு, அதாவது இது எப்படி பண்ணலாம், அரை பங்கு வேலை இல்லையா, 2 பங்குல ஒரு பங்கு வேலையை முடிச்சிட்டாங்க. மீதி எவ்வளோ இருக்குது, ஒரு பங்கு வேலை இருக்குது. அதை யார் செய்யணும், பியும் சியும். அப்போது பியும் சியும் சேர்ந்தாங்கன்னா ஆக்சுவலாக அந்த வேலையை 10 நாளில் முடிப்பாங்க. அப்போ 10 நாளில் பாதி வேலை முடிஞ்சு, கரெக்டுங்களா? 10ல் பாதி வேலை முடிஞ்சிச்சு. அப்போ 10ல் பாதி நாள்னா எவ்வளோ, 5 நாள். அப்போ மீதி எவ்வளோ இருக்குது, 5 நாள். அப்போ அந்த 5 நாள் வேலை மட்டும் செஞ்சால் இவங்க முடிச்சிடலாம். ஓகேவா? அப்போ 5 டேஸ் அவ்வளோதான்ப்பா கணக்கு. சரியா? அடுத்து லாஸ்ட் கணக்கு பார்த்துருவோம். இந்த கணக்கு பார்க்கலாம். ஏ என்பவர் ஒரு வேலையை 12 மணி நேரத்தில் முடிப்பார். பி மற்றும் சி அந்த வேலையை 3 மணி நேரத்திலும், ஏ மற்றும் சி அந்த வேலையை 6 மணி நேரத்திலும் செய்து முடிப்பர். அதே வேலையை பி தனியே எவ்வளவு மணி நேரத்தில் முடிப்பார்? இதான் அவங்க கேட்கக்கூடிய கேள்வி. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஏ மட்டும் ஒரு வேலையை வந்து 12 ஹவர்ஸ், ஓகே 12 ஹவர்ஸ் முடிப்பார். ஓகேவா? பி அண்டு சி சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலையை 3 ஹவர்ஸே முடிச்சிடுறாங்க. ஓகேவா? இப்போது அதே மாதிரி ஏவும் சியும் சேர்ந்து அந்த வேலையை 6 ஹவர்ஸில் வந்து முடிச்சிடுறாங்க. அப்படிங்கும்போது பி ஒன்லி அந்த வேலையை எத்தனை முடிப்பாங்க தான் கேள்வி. ஓகே, அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏ மட்டும் தனியாக 12 மணி நேரத்தில் அந்த வேலையை செய்வார். பியும் சியும் சேர்ந்தாங்கன்னா 3 மணி நேரத்தில் வேலை செய்வாங்க. ஏவும் சியும் சேர்ந்தாங்கன்னா 6 மணி நேரத்தில் வேலை செய்வாங்க. அப்போ இந்த காரணம் என்ன பண்ணலாம், நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே ஏவும் பிசியும் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிடும், ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி 3 பேரும் சேர்ந்து செஞ்ச நாட்கள் கிடைச்சிடும். இதுலேருந்து நாம் என்ன பண்ண போகிறோம், இதுலேருந்து ஏவும் சியும் சேர்ந்து செஞ்ச நாட்களை கழித்தோம் அப்படின்னா நமக்கு பி கிடைச்சிருமா? அப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம ஏவும் பியும் கம்பேர் பண்ணணும், கூட்டணும். அப்போ என்ன பண்ணலாம், ஏ சரி இது ஏ தனியாக பிசி தனியாக இப்படி வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஏ வந்து 12 மணி நேரம் ப்ளஸ் பிசி வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம். இந்த கூட்டினா வரும் 15/12 இன்ட்டு 3 ஓர் 3 3 ஐ 3 5 அப்போ 5/12. அப்போ ஏவும் பியும் சேர்ந்து செஞ்சாங்க அப்படின்னா 3 பேர் சேர்ந்து செய்யும்போது 5/12. அதை நம்ம என்ன பண்ணலாம், தலைகீழாக மாற்றணும் அப்படின்னா 12/5 மணி நேரத்தில் அந்த வேலையை முடிப்பாங்க அப்படின்ற மாதிரி கணக்கு. சரியா? இதில் என்ன பண்ணுறாங்க, இப்போது ஏவும் சியும் மட்டும் நம்ம கழிக்கணும். இப்போது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுலேருந்து நாம் ஏவும் சியும் கழிச்சோம் அப்படின்னா நமக்கு பி கிடைச்சிரும். அப்போ ஏபிசி 3 பேர் சேர்ந்து செய்யக்கூடிய நாட்கள் வந்து எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 5/12. இதுலேருந்து என்ன பண்ணோம், ஏவும் சியும் 1/6 கழிச்சா என்ன வரும், 6 5 30 மைனஸ் குறி இருக்க மாட்டல. அப்புறம் 12 1 12 டிவைடட் பை 12 இன்ட்டு 6. ஓகேவா? அப்புறம் வரும் 12ல் வந்து சரி 30ல் 12 போச்சுன்னா 18 டிவைடட் பை 12 இன்ட்டு 6. ஓர் 6 6 3 6 18 ஓர் 3 3 4 3 12. அப்போது 4 ஹவர்ஸ். அப்போது நல்லா கவனிச்சுக்கோங்க, பி மட்டும் அந்த வேலையை செஞ்சார் அப்படின்னா 4 மணி நேரத்தில் அந்த வேலையை முடிச்சிருவாராம். ஓகேங்களா? அதானே ஓர் 6 3 6 18 ஓர் 3 4 3 12. ஓகேவா? ஸோ அப்போ 4 ஹவர்ஸ்ன்றது ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம இந்த டாபிக், ஓகே நம்ம பார்த்ததுல டைம் அண்ட் ஒர்க்லேயே ஒரு பிக்கெஸ்ட் டாபிக் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக வந்து ஒரு 7 8 கணக்கிட்ட 7 கணக்கு நான் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. சப்போஸ் சில கொஷின்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்னா இதான் இருக்கிறதே ஷார்ட்டஸ்ட் மெத்தட். ஓகேவா? இதை வச்சு நம்ம போனோம், இதுக்கப்புறம் நம்ம போனோம் அப்படின்னா வெறும் ஷார்ட்கட் தான். அந்த ஷார்ட்கட்ன்றது ஒவ்வொரு கணக்கு ஒவ்வொரு மெத்தட் வரும். அது நமக்கு என்றைக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஓகேவா? இந்த மெத்தட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா தான் இதை மாதிரி எத்தனை கணக்கு கேட்டாலும் உங்களால் போட முடியும். சரிங்களா? ஸோ ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான பார்ட்டு தான். ஓகேவா? என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து புரிய வச்சுருக்கேன். ஓகேவா? சப்போஸ் யாருக்காவது சில மேக்ஸ் வந்து புரியல அப்படின்னா திரும்ப அகைன் ஒன் டைம் வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா சில விஷயம் நமக்கு வந்து எப்படி நம்ம வந்து படிக்கும்போது நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலையோ திரும்ப என்ன பண்ணுவோம், மனப்பாடம் ஆகிற திரும்ப பார்த்துக்கலாம். அதே மாதிரி தான் நீங்கள் திரும்ப ரிப்பீட் மோடில் பார்த்தீங்க அப்படின்னாலே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ இன்றைக்கான ஹோம்ஒர்க் நம்ம வந்து பார்த்துடலாம்.
மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 4 கணக்கு குடுத்துருக்கேன்னு நெனைக்கிறேன். ஓகேவா? ஏபி இருவரும் ஒரு வேலையை முறையே 12 நாட்கள், 10 நாட்கள் முடிப்பர். 4 நாள் வேலை பார்த்த பிறகு ஏ நீங்கி விடுகிறார். மீதி வேலையை பி மட்டும் முடிக்க எத்தனை வேலை? எத் எனில் அவ்வேலையை முழுவதும் முடிக்க ஆகும் நாட்கள். முழுவதும் கேட்டிருக்கேன். ஸோ பார்த்து ஆன்ஸர் பண்ணுங்க. அடுத்து பாருங்க 2வது கொஸ்டின். ஏ மற்றும் பி ஆகியோர் ஒரு வேலையை முறையே 12 மற்றும் 20 நாட்கள் முடிப்பர். அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலையை தொடங்கினர். சில நாட்கள் வேலை செய்த பின்பு பி ஆனவர் சென்று விடுவார். மீதி வேலையை ஏ ஆனவர் 4 நாட்கள் முடிக்கிற எனில் தொடங்கியதிலிருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு பி வேலையை விட்டு சென்றார்? அதாவது பிக்யூன்னு ஒரு கொஸ்டின் கேட்டோம் பார்த்தீங்களா? அந்த மாடல். அடுத்து பாருங்க. ஒரு வேலையை ஏ என்பவர் 80 நாட்களில் செய்து முடிப்பார். அவர் 10 நாட்கள் வேலை செய்த மீதி வேலையை பி என்பவர் மட்டும் 42 நாட்களில் செய்து முடித்தார். ஏவும் பியும் சேர்ந்து வேலை செய்தால் அவ்வேலை அவர்கள் எவ்வளவு காலத்தில் செய்து முடிப்பார்? ஓகேவா? ஸோ இது நம்ம போட்ட மாடல் தான். ஃபைனல் சம் பாருங்க. ஏ, பி, சி என்ற மூவர் ஒரு வேலையை முறையே 8, 12, 16 நாட்களில் முடிப்பார்கள். ஏசி இருவரும் சேர்ந்த வேலையை 2 நாட்களுக்கு செய்தனர். பின்னர் சி விழுகிறார். பி சேருகிறார் எனில் ஏபி சேர்ந்து இருவரும் சேர்ந்த வேலையை எத்தனை நாட்கள் செய்வர்? ஓகே. இதுக்கு வந்து போன கணக்கு முந்தின கணக்கு. ஓகே. அது 3 பேருமே சேரவே இல்ல அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த கணக்கு. சரிங்களா? ஓகே. ஸோ இன்னைக்கான மேக்ஸ் டாபிக் நம்ம வந்து முடிச்சிட்டோம். அடுத்த ஒரு டாபிக்ல நான் உங்கள சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அருள். தேங்க் யூ.